நியமனம் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் எதிர்வரும் காலங்களில். ஆனால் இன்று படிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படியான தொழிற்சாலைகளை ஆரம்பித்து வைப்பதன் மூலம் அவர்களுடைய வேலைவாய்ப்பு அல்ல, அவர்களுடைய வருமானம் அல்ல, அவர்களுடைய மென்டாலிட்டி, அதாவது அவர்களுடைய மனநிலை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இது இருக்கின்றது. இன்று நாங்கள் வருமானத்தை தேடிக்கொள்ளலாம், வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ளலாம், ஆனால் அவர்களுடைய மனநிலை உடைந்திருக்கின்றது. அதை திருப்பி கட்டி எழுப்பவே முடியாது. அது நாங்கள் நினைப்பது இலகுவாக இருக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட விதம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில். அதை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால்தான் அது எங்களுக்கு விளங்கும். ஆகையால் இப்படியான தொழிற்சாலைகள் எங்களுடைய அதாவது மாகாணங்களில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த காலங்களில் ஆரம்பித்து வைக்க முடியவில்லை. கடந்த கால அரசாங்கம், கடந்த கால அரசியல்வாதிகள் இவற்றை இங்கே, அதாவது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய விடவில்லை. அவர்கள் அதுக்கான அனுமதியை பெற வேண்டும். இதற்காக அனுமதி பெறுவதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்துக்கு செல்ல யாராலுமே முடியாது அந்த காலங்களில். சும்மா நான் இந்த மண்ணில் பிறந்து இங்கே வளர்ந்து வெளிநாட்டில் போர் காரணமாக அங்கு குடியேறி மீண்டும் நாட்டுக்குள் வருவதானால் பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்தில் போய் நாங்கள் அனுமதி எடுக்க வேண்டும் எங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு. அப்படியான ஒரு காலம்தான் கடந்த காலங்களில் இருந்தன. ஆனால் இன்று நல்லாட்சியின் ஊடாக நாங்கள் இன்றைய ஆட்சி மாற்றத்தை மாற்றி இன்று யாரும், அதாவது இன்று எங்களுடைய விடுதலை புலிகளில் இருந்திருந்தால் கூட அவர்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வரக்கூடிய ஒரு நல்ல சாத்தியமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. இதேபோல் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற டயஸ்போரா அவர்கள் கூடி இன்று இங்கே முதலீடு செய்யக்கூடிய ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் நல்லாட்சியின் ஊடாக அமைத்திருக்கின்றது. இதேபோல் எங்களுடைய இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவு பாலத்தையும் அமைக்கக்கூடியதாக இன்றைய இந்த அலுமினிய தொழிற்சாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு இந்த இடத்திலே நன்றி கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் தங்களுடைய முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே எங்களுடைய மாவட்டத்திலே முதலீடு செய்து எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த மாவட்டத்தில் இருந்தாலும், இந்த மாகாணத்தில் இருந்தாலும் எங்களுடைய முதலீட்டாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட காரணத்தில்